ஒரு சேதமும் வராதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தெய்வம். சேதம் வராமல் காக்கும் கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க. சங்கீதத்துல நாம 121வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் உன்னை காக்கிறவர். என்னங்க? கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலாய் இருக்கிறார். நம்ம வலது பக்கத்துல எப்படி இருக்கிறார்? அவரு நிழலாய் இருக்கிறார். எத்தனை பேர் வெயில விரும்புறீங்க? விரும்ப மாட்டாங்க. நீ பார்த்தீங்கன்னா மே மாசம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படிங்க? மனுஷன் எல்லா மரத்தையும் வெட்டிடுறான். காற்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஆக்சிஜனும் கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் இளைப்பாறுகிறதற்கு நிழலும் இல்லை. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்துல நமக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டுடைய வார்த்தை அதுதான். சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படாம கர்த்தர் பாதுகாப்பேன்னு சங்கீதம் 121 கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நிழலிலே நமக்கு சுகம் இருக்கிறது. அவருடைய நிழலிலே நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய நிழலிலே நமக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. அவருடைய நிழலிலே நமக்கு அமைதல் இருக்கிறது. அவருடைய நிழல்ல ஒவ்வொரு நாளும் நாம் சமாதானத்தையும் நிம்மதியையும் அனுபவிக்க முடியுங்க. அதனாலதான் சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நிழல்ல அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நிழலில தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம வாழ பழகணும். வாழும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சேதம் வராமல் பாதுகாக்கின்ற கர்த்தர் பகல்ல வெயில்ல இரவுல நிலவுல கூட அவருடைய பிள்ளைகள் சேதப்பட்டு விடக்கூடாது என்பதிலே அவர் மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, வெயில் உங்களை சேதப்படுத்தாது. இப்ப அதிகமான வெயில் இன்னைக்கு நிறைய பேர் செத்து போயிடுறாங்களாம். ஸ்ட்ரோக் வருதான் பாருங்க. அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. இரவுகளிலே தூக்கம் வரமாட்டேங்குது. அதிகமான ஒரு ஹீட் வெக்க இருக்கு. ஏன் அப்படின்னா கடைசி நாட்கள். ஆனாலும் கர்த்தர் வெயிலுக்கும் ஆண்டவர் பகலிலே வெயிலாயிலும் இரவுல நிலவாயிலும் சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தெய்வம் நம்மளை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. அக்னியினாலே சேதம் வராதபடிக்கு அவர் நம்மளை பாதுகாப்பார். என்னங்க? அக்னியினால சேதம் வராதபடிக்கு அவர் நம்மளை பாதுகாப்பார். இதற்கு வசன ஆதாரம் நம்ம தானியேலின் புத்தகத்துல நம்ம பார்க்கின்றோம். தானியேல்ல நீங்க 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அங்க அக்கினியில போடப்பட்ட அவர்களை காப்பாத்த யாரு வருவா அப்படின்னு சொல்லி இந்த ராஜா என்ன செஞ்சாரு? சவால் விட்டாருங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாங்க. யாரு? சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ. நீங்களும் கூட இயேசுவுக்காக இந்த உலகத்துல உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்காக பரிசுத்த ஜீவியம் செய்து அவரிடத்துல நீங்கள் பயபக்தியோடு கூட வாழும் போது அக்கினியை போன்ற பரீட்சைகள், சோதனைகள் வரலாம். அப்படிப்பட்ட சோதனைகள், அக்கினியை போன்றதான காரியங்கள் வரும்போது என்னை யாரு காப்பாற்றுவான்னு சொல்லி திகைக்க வேண்டாம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றவர். அக்கினி சூளையில போடுறாங்க. எதனால தெரியுமா? நான் நிறுத்தின இந்த சிலைய, நான் நிறுத்தின இந்த விக்கிரக சிலைய இவர்கள் வணங்காவிட்டால் அக்கினிக்குள்ளாக போடப்படுவார்கள். அது எப்படி? 7 மடங்கு அந்த அக்கினியை சூடாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் சரி,
விடுவிக்காம போனாலும் சரி, நீ நிறுத்தின இந்த சிலை என்ன செய்ய மாட்டான், நாங்க வணங்க மாட்டோம். நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக, ஆண்டவராக வணங்குகிறவர்கள். அவர் ஒருவருக்கு மட்டும்தான் ஆராதனை செய்வோம் என்பது ராஜாவாகி உமக்கு துரிய கடவுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இவங்க இவ்வளவு வைராக்கியமா பேசுறாங்க அப்படி. 7 மடங்கு அக்கினியை சூடாக்குப்பா. 7 மடங்கு அக்கினி சூளைய சூடாக்கும் போது அப்படியே கொண்டு போய் பாத்தீங்கன்னா சேவர்களுக்கு கட்டளை இடுறாங்க, அவங்களை கொண்டு போய் அந்த அக்கினியின் நடுவுல தூக்கி போடுங்க. இவங்க என் பேச்ச கேட்க மாட்டாங்க, நான் நிறுத்தின இந்த சிலையை வணங்க மாட்டாங்கன்னு சொல்லி தூக்கி போட சால்வைகளையும் பாத்தீங்கன்னா சுத்தி போர்வையும் சுத்துறாங்க. கொண்டு போய் போறாங்க பாருங்க. அவன் உள்ள விழுந்துட்டான், செத்தை விட்டாங்க. நல்லா கவனிங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ முதல் சேதம் அவங்களுக்கு தான் வரும். இரண்டாவது, இவர்கள் இந்த 3 பேரும் அக்கினியிலே கட்டுண்டவர்களாக விழுந்தார்களாம். கட்டுண்டா உள்ள விழுந்தா 7 மடங்கு சூடு அக்கினி எரியுது. விழுந்தா என்ன செய்ய, உடம்பு பஸ்பமா போயிரும். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அவங்க அக்கினியிலே அவர்கள் உலாவுகிறார்கள், அக்கினியிலே அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள். ஏன்னா அங்கே ராஜா பாக்குறான், அந்த 3 பேருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கீழே மேல இருந்து உத்து பாக்குறான். கீழே 3 பேரு விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 பேரோட யாரோ ஒருவர் நடந்து கொண்டிருந்தார். அவருடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது அப்படின்னு அந்த ராஜா கண்டு ஆச்சரியப்பட்டு, 4ஆம் ஆள் யார் உள்ள இருக்கிறது அப்படின்னா அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நீங்கள் எப்படிப்பட்டதான அக்கினி பரீட்சைகளின் ஊடாக கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில புரளாது, அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது அப்படி சொல்லாரு. அக்கினியினாலே சேதம் வராதபடிக்கு 4ஆம் ஆளின் சாயலாக தேவபுத்திரன் இயேசு அங்கே வந்து அந்த 3 பேரையும் விடுவித்து, நானே கர்த்தர், நானே ஆண்டவர், நானே தேவன் என்று அங்கே நிரூபித்து காட்டினார். உங்க வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கும் கூட அக்கினியை போன்ற சோதனைகள் வந்தாலும் கலங்காதிருங்கள். அக்கினி சாயலாக இருக்கக்கூடிய இயேசு உங்களை காப்பாற்ற அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக, சிங்கத்தினாலே சேதம் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. சிங்கத்தினாலே, சிங்கம் என்று சொன்ன உடனே யார் ஞாபகத்துக்கு வருகிறார்கள் என்றால் தானியேல் கர்த்தருக்கு உண்மையாயிருந்தவன், கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்ந்தவன், எப்போதும் ஜெபங்களிலே அதிகமாக தன் நேரத்தை செலவழித்தவன், 3 வேளையும் ஜெபிக்கிறத தவற மாட்டான். இப்படி இவன் தினமும் ஜெபிக்கிறத பார்த்து அந்த தேசத்தோட பிரதான மந்திரிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தானியேல் மேல பொறாமை கொண்டு தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தி ராஜா கிட்ட இவனை பத்தி தேவையில்லாததை சொல்லி போட்டு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைத்தாங்க. ராஜாவே, எப்போது பார்த்தாலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், உம்மிடத்திலே நீர் சொன்ன முத்திரையிட்ட அந்த கட்டளையை கூட, நீர் பிறப்பித்த அந்த கட்டளையை கூட அவன் மீறி அவன் ஜெபிக்கிறான் அப்படின்றத அவனுடைய குற்றச்சாட்டு. நடந்ததை பாருங்கள். தானியேலை கையும் காலும் கட்டி கொண்டு போய் எங்க போட்டாங்க, சிங்க கபியிலே தூக்கி போட்டார்கள். அந்த சிங்கம் எல்லாம் பட்டினியாய் கிடக்கிற சிங்கங்கள், பசியோடு இருக்கிற சிங்கங்கள், மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ள எலும்ப சாப்பிட்டு ஒண்ணுமில்லாம ஆகிடும். எப்படின்னு பாருங்க. அப்படிப்பட்ட இடத்துல தானியேல் சிங்க கபிக்குள்ள தூக்கி போடப்படுறான். ராஜா இவன் தூக்கி உள்ள போட்டாச்சு, தானியேலை தூக்கி உள்ள போட்டுட்டு என்ன பண்ணாங்க, பெரிய கல்ல எடுத்து அடைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா யாருக்கு தூக்கம் வரல, ராஜாவுக்கு தூக்கம் வரல. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பிடாம தூங்காம கீத வாத்தியங்களை வாசிக்காம
தானியேலை போய் காலையில எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், ஆவலோட அந்த நைட்டெல்லாம் வந்து பார்த்தா துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க, உங்களை துக்கப்படுத்த நினைக்கிறவர்கள் துக்கப்படுவார்கள், உங்களை வேதனைப்படுத்த நினைக்கிறவர்கள் வேதனைப்படுவார்கள். உங்க தூக்கத்தை கலைக்க நினைச்சா அவங்களுக்கு தூக்கம் இல்லாம போயிடும். உங்களை குழியில தூக்கி போட்டா கர்த்தர் அவங்கள தூக்கி போட்டுருவாரு. நடந்ததை பாருங்க. காலையில ஓடுறான் எங்க, சிங்க கபிக்கு நல்ல புரட்டியா. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தாவீதே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க. வாசிப்பா. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்துக்கு தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்கிறான். ராஜாவை என்னும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி. ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாய உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க வாய்களை என்ன செய்வார், இயேசு கட்டி போட்டுருவார். வாயே பேச முடியாது. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. அந்த ராஜாவால தூங்க முடியல. தானியேலு அப்ப இரவுல என்ன செஞ்சிருக்காரு நினைக்கிறீங்க? தானியேலுக்கு தலையணையாக சிங்கங்கள் இருந்தது. தானியேலை கடிக்க வாயை திறந்தாலும் வாய் திறக்க முடியல. ஏன்னா தானியேலோடு கூட ஒரு தேவ தூதன் இருந்தான். நீங்களும் கூட எங்கு சென்றாலும் உங்களை பாதுகாக்க சிங்கமா இருக்கக்கூடியதான மனிதர்கள் உங்களை சேதப்படுத்தாமல் காப்பதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை உங்கள் நடுவிலே, உங்கள் அருகிலே நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் அவர் கட்டளையிடுகிறார். நம்பணும். ஆமென். தானியேலை காப்பாற்றின தெய்வம் நம்மோட இருக்கிறாரு. ஒரு தடவை தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஆட்ட என்ன செஞ்சான், கரடி, இன்னொரு விசை சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சான், அப்படியே அந்த குட்டியை தூக்கிட்டு ஓடிடுச்சான். நாம என்ன செய்ய மாட்டோம், ஒரு பூனைக்குட்டியை கூட அடிக்க முடியல. நாம ஒரு பள்ளி மேல விழுந்த உடனே ஐயோ அம்மான்றோம். பள்ளியை கண்டா பயம். எலி வந்துச்சுன்னு சொன்னா பெட்டு மேலேயே ஏறி உட்கார்ந்துக்கிறோம், இறங்கவே மாட்டோம். பள்ளி, எலி, பூனை, நாய் வந்து பாத்தீங்கன்னா துரத்துச்சுன்னு சொன்னா நின்று அப்படி கல்ல எடுத்து அப்படின்னீங்கன்னா போது ஓடி போயிடும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இத்தனோண்டு நாய் உங்களை துரத்தின உடனே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாய் ஓடுறதை விட அதிகமாகவே ஓடுறீங்க. ஆனா ஒரு நாள் தாவீது ஆடு வைத்துக் கொண்டு இருந்த பொழுது அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு குட்டிய ஒரு தடவை பாத்தீங்கன்னா சிங்கம், இன்னொரு முறை ஒரு கரடி தூக்கிட்டு போயிருச்சு. அவன் பின்னாடியே போய் என்ன பண்ணானா, அந்த ஆட்டை, சிங்கத்தோட வாயை கிழித்து அந்த ஆட்டை காப்பாத்தினான். அதே மாதிரிதான் சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தினுடைய வாயை கிழித்தாவது நம்மளை காப்பாற்றுகிற தெய்வம் தான் இயேசு. பிசாசு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க, எவனை விழுங்கலாம்னு வகை தேடி சுத்தி திரிக்கிறான். எப்படி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஆனா சிங்கம் கிடையாதவன். நம்ம ஆண்டவர் தான் யாரு, யூத ராஜ சிங்கம். நம்ம ஆண்டவர் யாரு, யூத ராஜ சிங்கம். புரிந்து கொள்ளுங்க. அக்னியினாலே சேதம் வராதபடி பாதுகாக்கின்ற தெய்வம். சிங்கத்தினாலே இன்றைக்கு சாத்தான் யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிற அந்த சிங்கத்துக்கு தேவன் உங்களை காப்பாற்றி தப்புவிப்பார். மூன்றாவதாக, பிசாசினாலே நீங்கள் சேதம் வராதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா அவர் காப்பார். லூக்கா 4வது அதிகாரத்துல 33வது வசனத்துல, ஜெப ஆலயத்துல, நான் கடந்த வாரத்துல நான் அதைத்தான் சொன்னேன் உங்களுக்கு. ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடிச்சிருந்தவன் ஒருத்தர் இருந்தான். அந்த பிசாசு அவனை பாத்தீங்கன்னா அலைக்கழித்து கொண்டு இருந்தது. லூக்கா 4:33-35 வாசிங்க. ஒரு மனுஷன் இருந்தான். ஐயோ இயேசு சொன்னாரு, பிசாசு எங்கெல்லாம் வர்றானோ அங்க என்ன வரும், ஆசீர்வாதமா வரும், நன்மையா வரும்,
பிசாசு எங்கெல்லாம் வரானோ வியாதி வரும், பிசாசு எங்க வரானோ அங்கெல்லாம் சேதம் வரும், எங்கெல்லாம் வர்றானோ அங்க பாத்தீங்கன்னா சமாதானம் குலைச்சலாகும், நிம்மதியை கெடுத்து விடுவான், குடும்பங்களில சண்டைகளை உருவாக்கி விடுவான். ஆனா இங்க சொல்லி இருக்கு, சாத்தானே சொல்றான், எனக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீங்க? ஆண்டவர் கெடுக்கவா வந்தாரு? சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு நாளும் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். நம்மை காப்பாற்றும் கர்த்தர், நம்மை போஷிக்கும் கர்த்தர், நம்மை பராமரிக்கும் கர்த்தர். அதான் நம்ம வாசிக்கிறோம் யோவான்ல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் என்ன செய்வான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் சாத்தான். அவன் திருடுறதா அவனுடைய வேலை. யாரை ஏமாற்றலாம், யாரை அபகரிக்கலாம், யாரை கொள்ளையிடலாம், யாரை அழித்து விடலாம், தற்கொலைக்கு தூண்டி கொன்று போடலாம். முதல்ல பண ஆசையை காமிக்கிறான், கடைசியில பார்த்தா திருட வைக்கிறான், திருடுனதுக்கு அப்புறமா சிக்க வைக்கிறான், கடைசியில அதுலயே என்ன செய்யறான்? ஆமா, அவனே முடிவை தேடிக்கொள்ளும்படியாக செய்து விடுகிறான். ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. மரணத்துக்கு நேராக, ஆபத்துக்கு நேராக இன்றைக்கு எத்தனை பேர் போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றும்படியாகவே இயேசு வந்தார். ஜெபாலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த அந்த மனிதனை சேதம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். இந்த வசனத்தை கேட்கிற என கருமையானவர்களே, ஒருவேளை பிசாசினாலே பிடிக்கப்பட்டு அநேக நாட்கள் நீங்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு என்கிற இந்த மெய்யான தெய்வத்தை நீங்கள் விசுவாசித்து அவரை நீங்கள் நம்பி அவரை உள்ளத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இயேசு பிசாசினாலே நீங்கள் சேதப்படாதபடிக்கு உங்களை காப்பார். அங்குமிங்கும் ஓடாதிருங்கள். விடுதலை அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமான்னு ஓடாதீங்க. இயேசுவின் பாதத்துக்கு வாருங்கள். இயேசுவினிடத்திலே வந்து உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்வார். ஆமென். ஆண்டவர் பாருங்க, நான்காவதாக பாம்பினாலே, சர்ப்பங்களினாலே சேதம் வராமல் நம்மை பாதுகாப்பாராம். சர்ப்பத்தினால பாருங்க, வார்த்தையை எடுத்து படிப்பா. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1 6 வரைக்கும் படிய. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவோட பேர் என்ன பேரு? மெலித்தா. என்ன சொல்லுங்க? மெலித்தா என்ற தீவுக்கு போறாங்க. அந்த தீவார் அந்நியர், அவங்க பவுல சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அன்போடு கூட அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு, அந்த டைம்ல அதிகமான மழை விழுந்து கொண்டிருந்தது, ரொம்ப குளிராக இருந்தது. எங்கள் அனைவரையும் அந்த மெலித்தா தீவு சேர்த்துக்கிட்டாங்களா அந்த தீவாருங்க. பவுல் சில விறகுகளை வாரி அத நெருப்புல போடுறப்ப ஒரு விரிய பாம்பு என்ன செஞ்சான்? அனல் பாம்பு எங்கெல்லாம் சூடு இருக்கோ அங்க வருமா? ஏன் பாம்பு பாத்தீங்கன்னா வழியில கிடக்கு தெரியுமா? வழியில கொஞ்சம் ஹீட்டு, ரோடுல கொஞ்சம் சூடு இருக்குன்னு சொல்லிதான் அது அங்க கிடக்கும். குறிப்பா விரியன் பாம்புகள் அப்படிப்பட்டது. அப்ப அனல் உரைத்து, அந்த அனல் சூடு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த பாம்பு அந்த விறகுக்குள்ளாய் கடந்தது. பவுல் அந்த விறகை அள்ளி அந்த நெருப்பு மேல போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் தீ மூட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் போடுறான். ஆனா இந்த பாம்பு அவன் கையை கவிருச்சு. கையை கவி விட்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகையில், இதுவரைக்கும் அன்பு பாராட்டுறவங்க என்ன சொல்லிட்டாங்க? கொலைபாதகண்டா. அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே ஒருத்தர் உங்களை புகழ்ந்தா உடனே மதுமைங்கிறாதீங்க. ஏன்னா அவன் காலுக்கு வளைய விரிக்கிறான்னு அர்த்தம். புரியுதா? ஆமா, இப்ப இதுக்கு முன்னாடி அன்பு போராட்டம்னா அப்படி இப்படின்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா அவனை ரொம்ப கொலகார பயலா இருக்காமலோடா. எல்லாத்துக்கும் தப்பி பார்த்தா பாம்பு கடிச்சிருச்சு. நமக்கும் கூட நிறைய பேர் அப்படித்தானே சொல்றாங்க. இவன் ஏசு ஏசுன்னு போறான், ஆனா இவனுக்கு தான் கொல்லப்பட்ட வியாதி வருது, கொல்லப்பட்ட சோதனை வருது. நம்ம நல்லா இருக்க முடியாதுறாங்க. நல்லா கவனிங்க, நீதிமானுக்கு துன்பம் வரும், ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பான். ஆமென். நம்ம படிப்பா. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம் சொல்லிக் கொண்டார்கள்.
ஆனா அவனோ அந்த தீயை, அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டுட்டு உங்களுக்கு வரக்கூடியதான சேதங்களை நீங்க உதறி போடுவீங்க. விரியம் பாம்பு கடிச்சா செத்தே போவாங்க கண்டிப்பா. அது தீவுல எந்த ஆஸ்பத்திரியை தேடி போக, எந்த வைத்தியரை தேடி போக? ஆனா பரம வைத்தியர் இயேசு அவனை சுகமாக்கினா. அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சடுதியாய் விழுந்து துடி துடித்து சாவான்னு நினைச்சு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவன் எப்ப கவனிங்க, ரொம்ப எப்படா சாவான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மள எப்படி நானும் பாக்குறேன், என்னைக்காவது வண்டி எடுத்து செத்துக்குறான் அப்படி நினைப்பாங்க. ஆனா பாக்குறவன் செத்துருவேன். என்னங்க அல்லேலூயா. இங்க நிறைய பாம்பு கடித்தவர்கள் எல்லாம் உண்டு. இவரெல்லாம் பாம்பெல்லாம் கடிச்சு அப்படியே தூக்கிட்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் உசுரோட இருக்காரு பாருங்க. எனக்கு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு நான் போயிட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள கிடந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு காலை கவிரிச்சு, உண்மையாகவே காலை கடித்து விட்டது. ஆனா இன்னைக்கு நான் ஆண்டுடைய ஊழியக்காரனாக இருப்பதற்காகவே என்னை அந்த பாம்புல இருந்து காப்பாத்தி இருக்கிறார். நான் பயந்துட்டேன், இதோட போயிருவோம் போல அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா இயேசு அங்க வசனம் போட்டிருக்கு, அவனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. பார்த்த அவன் வீக்கம் கண்டு சாவான் என்று நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது இப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரே சிந்தை ஐவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் கடவுள்றான், அதான் சாகல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? உலகார பையனாங்க. ஆனா இப்ப சாகலன்னு உடனே கடவுளா இருக்கான் போலப்பா. உங்களெல்லாம் என்ன செய்வாங்க மக்கள் வந்து, நீங்கெல்லாம் கடவுள், நம்மளாம் குட்டி தேவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. தேவர்களா இருக்க அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால எதுவும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பாத்தீங்களா? ஆண்டவர் வந்து பாம்புல இருந்து கர்த்தர் எப்படி காப்பாத்தி இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாம்பினால பாத்தீங்கன்னா கடித்து கொண்டே இருக்கிறது. அநேகர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால கர்த்தர் சர்ப்பங்கள் அங்க அனுப்புகிறார். என்னாம புத்தகத்துல நீங்க படிக்க முடியும். கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாரும் செத்து விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர் அனுப்பினாராம். ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவர் மோசே ஊழியக்காரன் அழைத்து கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய உருவத்தை, வெண்கல உருவத்தை செஞ்சு கோல்ல மாட்டு என்ன செய்ய, கம்பத்துல தூக்கி வைன்னு சொன்னாரு. அதை யாரெல்லாம் பாக்குறான நோக்கி அவன் பிழைப்பான்னு சொன்னார் கர்த்தர். இன்னைக்கும் கூட பாருங்க, இந்த வசனத்தை கேட்கிற நீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கக்கூடிய எல்லா தருணங்களிலும் நீங்கள் சேதப்படாமல் பாதுகாக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம இன்றைக்கு 4 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று, அக்னியினால கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? சேதப்படும்படியாக விட மாட்டார். சிங்கங்கள் நம்மை சேதப்படும்படியாக கர்த்தர் விட மாட்டார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம ஆண்டவர் சொல்லும் போது சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பின பொழுது சொன்னாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீங்க, சாவுக்கு எதுவான யாதொன்றை குடிச்சாலும் என்ன செய்ய மாட்டீங்க, உங்களை சேதப்படுத்தாது. ஒரு சிறுமியை குறித்து 2 நாளைக்கு முன்பாக கடந்த வாரத்துல செய்தி போட்டிருந்தாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? பர்த்டே கேக்கு அந்த மேல இருக்கிற கிரீம் எடுத்து அழகா சாப்பிடுறத டிவியில ஒளிபரப்புறாங்க. அடுத்த நாள் அந்த பிள்ளை செத்து போய் விட்டான். ஆறுங்க, சாப்பிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா பெப்சி, கொக்கோ கோலா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு எதையோ ஒண்ணு குடிச்சிட்டு பார்த்து வீட்டுல வந்து உட்கார்ந்தா செத்து போயிடுறாங்க. காரணம் என்னன்னா அதுல இருக்கிற பாய்சன், விஷம். ஆனா கர்த்தர் அதனாலதான் சொல்லிட்டாரு, முதைய என்ன சொல்றாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் ஆனா நீங்களே குடிச்சுக்கிட்டு செத்து போயிருவீங்க. ஆனா நீங்க வந்து நான் இன்னைக்கு போய் பாஸ்டர், நான் வந்து இந்த பார்த்தா எலி மருந்து வாங்கி குடிக்க போறேன் அப்படின்னு குடிச்சு புட்டு, ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருல்ல, சாவுக்கு எதுவான யாதொன்றையும் குடித்தாலும்
நீங்கள் அது உங்களை சேதப்படுத்தாது சொல்லிட்டாரு. நான் போய் இன்னைக்கு என்ன செஞ்சிடறேன், ஆமா பூச்சி மருந்தையோ எலி மருந்தையோ வாங்கி குடிச்சிடுறேன், என்னை காப்பாத்துவாரா கத்துன்னு கேட்டா காப்பாத்தவே மாட்டாரு. என்னன்னா, யாராவது உனக்கு நீ சாகும்படியாக சூழ்ச்சி செய்து உணவுகளில நீங்க குடிக்கிறதுல ஏதாவது இப்படிப்பட்ட விஷத்தை கலந்திருப்பார்கள் என்றாலும் கூட அத ஆண்டவர் உங்களை சேதப்படுத்தாம காப்பாரு. நீங்களே போய் விழுந்துக்கிட்டு நீ காப்பாத்துங்க, எப்படி காப்பாத்துவாரு? காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவாரா நம்மள? ஆமென். ஆமா, பாம்புகளினாலே எத்தனையோ விஷ சர்ப்பங்களை நான் பார்த்தேன். எத்தனையோ ரோடுகளை நான் நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா என்னுடைய காலை அடுத்த ஸ்டெப்ல அந்த இடத்துல வந்து மட்டும் நீ வந்து லைட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலை தூக்கு அப்படின்ற சத்தத்தை கேட்டிருக்கேன். அந்த இடத்துல மட்டும் போயிட்டு வாக்கிங் போயிட்டு ரொம்ப நைட்டா தான் வருவேன். அந்த இடத்துல மட்டும் டார்ச் அடிப்பேன், கரெக்டா அங்க பாம்பு கிடக்கு. நான் இருந்த வீடுகள்ல அந்த கதவுகள்ல எத்தனை தடவை பாம்பு இருந்திருக்கு தெரியுமா? வாசற்படியில பாம்பு இருந்திருக்கிறது. இந்த வாசற்படியை திறந்த பொழுது என்னுடைய மகன் அந்த பாம்பை பார்த்து சொல்லி அடித்திருக்கிறோம். பாத்தீங்களா? கர்த்தர் பாம்புகளின் சேதத்துக்கு கூட நம்மளை என்ன செய்வாரு? அவர் விலக்கி பாதுகாப்பார். அடுத்து பிசாசினாலே நம்மளை சேதப்படாம என்ன செய்வாரு? நம்மளை பாதுகாப்பார். அதனால இரவுகள்ல தூங்கும் பொழுது நீ பேய் அமைக்கிறோமோ பிசாசு அமைக்கிறோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டு சொல்லுகாரு, சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும்னா என்னப்பா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும்னா பாம்பை போய் மிதிப்பீங்களா? என்னது? தேள்கள் அப்படின்றது வேதனையை கொடுக்கக்கூடியவைகள். சர்ப்பங்கள் அப்படின்றது என்னது? பிசாசுகளின் ஆவிகள். அதை நம்ம என்ன செய்வோம்? மேற்கொள்ளுவோம். குட்டி சைத்தா வந்தாலும் சரி, பெரிய சைத்தா வந்தாலும் சரி, அசுத்தாவி வந்தாலும் சரி, பேய்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் இருக்கிறதான அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உங்களுக்குள்ளாக தேவன் தோட்டாக்களை கொடுத்திருக்காரு. என்னது? நீங்க வெறும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வெறும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருந்தா நான் உன்னை சுற்றுவேன் என்ன கூடாது. என்னங்க என்னங்க ராஜேந்திரன் சொல்லுங்க? வெறும் துப்பாக்கிய வச்சுக்கிட்டு நான் உன்னை சுற்றுவேன் சொல்லக்கூடாது. வெறும் துப்பாக்கிக்குள்ள தோட்டாவை நிரப்பணும். ஆமென். நாமெல்லாம் தோட்டான்றது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தை உங்க துப்பாக்கிக்குள்ளாக நிறைத்துக் கொள்ளுங்கள். அதை கரெக்டா குறிவாத்து அடிங்க. அந்த வசனம் போய் அவனை காலி பண்ணிடும். வியாதியை கண்டு பயப்படாதீங்க, பலவீனத்தை கண்டு பயப்படாதீங்க, சாவை கண்டு பயப்படாதீங்க, மரணத்தை கண்டு பயப்படாதீங்க, எதிர்காலத்தை கண்டு பயப்படாதீங்க, தேவைகளை கண்டு பயப்படாதீங்க. சதா காலமும் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஒன்றும் சேதப்படுத்தாமல் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் இந்த வசனங்களை கேட்ட உங்களை, உங்கள் குடும்பத்துல உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நீங்க போகிற எல்லா காரியங்களிலும் உங்களை நிச்சயமா இவர் சேதப்படாமல் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.